மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். நான் மீண்டும் வருவேன் என கூறிவிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறினார் வைத்தியர் அர்ஜுனா. சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அவசரமாக கொழும்பு புறப்பட்டு சென்றுள்ளார். இப்ப சொல்லியிருக்கிறார், அதாவது எனக்கு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது, செக்ரட்டரி பைலா பெனாபிட்டேசர் சொல்லி சைன் பண்ணி மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது. அதாவது நாளைக்கு நீ போயிடலாம், அவரை சொல்ல விடுங்க. இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு மணி 8 மணிக்கு என்ன போக சொல்லி கடிதம் வந்திருக்கு. நான் சட்டம் பிரச்சனை, ஆனா நான் இந்த தமிழ் தாக்கல வந்து நான் ஒரு நாளுமே துரோகம் செய்ய மாட்டேன். பாராளுமன்றத்திலிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அதன் பொருட்டு பாராளுமன்றத்தில் இது குறித்து கலந்துரையாட தாம் செல்வதாகவும் ஊடகங்களுக்கு கூறிவிட்டு அவர் சென்றிருக்கின்றார். தான் இது குறித்து பாராளுமன்றத்தில் கலந்துரையாடிய பின்பும் தன்னுடைய விடுமுறை முடிந்ததன் பின்பும் தனக்கு மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கே நியமனம் தர வேண்டும், இல்லை என்றால் தான் இந்த வைத்திய தொழிலை செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்த வைத்தியர் அர்ஜுனா தான் வேறு நாட்டுக்கு சென்று விடுவதாகவும் மக்கள் முன்னிலையில் கூறியிருந்தார். அநீதியை தட்டி கேட்கும் வைத்தியர் தங்களோடு இருக்க வேண்டும் என மக்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பதிலாக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் நியமனம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பதிலாக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக இன்று காலை நியமிக்கப்பட்டுள்ளார். வணக்கம், நான் டாக்டர் ராஜீவ். நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன். நானும் ஒரு தென்மராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கூறிக்கொள்கின்றேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சுனா கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து வைத்தியசாலையில் நடந்த ஊழல் மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றியிருந்தன. இதனையடுத்து வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட செல்வாக்கு காரணமாக வைத்தியர் அர்ச்சுனா மாற்றம் வேண்டாம் என போராட்டம் நடத்தியிருந்தனர். நேற்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பகுதியில் பெரும் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த கொழும்புக்கு வருமாறு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையிலேயே வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பதில் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விடுத்த அறிவிப்பு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என்று கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் PMS சார்ல்ஸ் ஆகியோருடனான கலந்துரையாடலில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு விடுமுறை வழங்குவதுடன் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் மீளவும் கடமைக்கு திரும்பச் செய்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முதல் கட்டமாக ஆரம்பிப்பது என தெரிவித்தார். பின்னர் விசாரணை குழு ஒன்றினை நியமித்து வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள், அவை நீண்ட காலமாக நிவர்த்தி செய்யப்படாமைக்கான காரணம் மற்றும் வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் போன்றவை தொடர்பாக விரிவாக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வது தொடர்பாகவும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் இதன் போது தெரிவிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
போலீஸ் அதிகாரமின்றி 13வது திருத்தம் முற்றாக நிராகரிப்பதாக ஸ்ரீதரன் தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரமின்றி 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் அது ஒருபோதும் தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வாக அமையாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு பாரிய பின்னடைவையே தேடித்தரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மறைந்த தலைவர் ரா சம்பந்தன் பிரிக்கப்பட முடியாத ஒருமித்த நாட்டுக்குள் அரசியல் தீர்வை கோரியதாகவும் தற்போது அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட வேறு பல அதிகாரங்களுடன் நடைமுறைப்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை ரா சம்பந்தனின் இறுதி கிரிகை நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதியின் இக்கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி நடைமுறைப்படுத்துவது ஓரளவுக்கேனும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் சம்பந்தன் பிளவுபடாத ஒருமித்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வினை கோரியதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இருப்பினும் அவர் பிளவுபடாத இலங்கைக்குள் தமிழர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கக்கூடிய சுய நிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வையே கோரினார். மாறாக அவர் ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வை கோரவில்லை. அவ்வாறிருக்கையில் போலீஸ் அதிகாரங்கள் இன்றி 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி கூறுகின்றார். அது ஓரளவுக்கேனும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வாக ஒருபோதும் அமையாது என ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக பாசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனாவின் அரசியல் வாழ்க்கையின் 27வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்சியை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படும் போதெல்லாம் எந்தவித பயமுமின்றி ஜனாதிபதிக்கு உதவி செய்தோம். அதே போன்று எங்களுக்கு அச்சமும் இல்லை, கடனும் இல்லை என்பதை நாங்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றோம். எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் அந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று முடிவு செய்தோம். நாங்கள் இன்று வரை அந்த ஆதரவை வழங்குகின்றோம், எதிர்காலத்திலும் வழங்குவோம். இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்று பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் சவால்களை எதிர்கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைமைத்துவத்துடனேயே மக்கள் செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருந்தார். தம்மிக்க பெரேராவின் வீட்டிற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம். பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்றின் தலைவரும் தொழில் அதிபருமான தம்மிக்க பெரேராவின் வீட்டுக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. முன்னதாக இலங்கை தோட்டத்துறைமார் சங்கம் கட்டிடத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் இதில் ஆயிரக்கணக்கான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இதன்போது உருவ பொம்மையை எரித்து போராட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருந்ததுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாயாக அதிகரிக்கும் வகையில் தொழில் அமைச்சரினால் அண்மையில் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி அறிவிப்புக்கு தடை விதிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் முதலாளிமார் சம்மேளனம் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். பிரித்தானியாவில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய ஈழத்தமிழர் உமா குமரனுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து.
பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள உமா குமரனுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரிட்டனின் ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் போ நாடாளுமன்ற தொகுதியின் முதல் உறுப்பினரும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள முதல் தமிழ் பெண்மணியுமாகிய உமா குமரனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு தாங்கள் மிக பெரும் பெருமையை தேடித் தந்துள்ளீர்கள் என கூறியுள்ளார். பிரித்தானிய பொது தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தொழிற்கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்து 14 ஆண்டுக்கு பின் ஆட்சி அமைக்க உள்ளது. தொழிற்கட்சி சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் உள்நாட்டு போரின் உச்சகண்டத்தில் இலங்கையை விட்டு வெளியேறி ஐக்கிய ராச்சியத்தில் தஞ்சமடைந்த தம்பதியினரின் மகள் உமா குமரன் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். லண்டனில் பிறந்து வளர்ந்த உமா குமரன் ஸ்டாட்ஃபோர்ட் மற்றும் போவின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரின் பெற்றோர் இலங்கையின் போரினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் தொழிற்சங்கங்களுடன் ஆழ்ந்த தொடர்புகளை கொண்டிருந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 1980களில் லண்டனுக்கு புலம்பெயர்ந்திருந்தனர். தொழிலாளர் கட்சியின் உறுப்பினரான உமா குமரன் 19,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது எதிர் வேட்பாளரை தோற்கடித்துள்ளார். உமா குமரன் பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முதல் தமிழ் MP என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை. சென்னை புதிய கமிஷனர் அருண் அதிரடி அறிவிப்பு. ரவுடிகளுக்கு அவர்கள் புரியும் மொழியில் நடவடிக்கை எடுப்போம், ரவுடிகளை ஒடுக்குவோம் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS இன்று முதல் பணியமர்த்தப்பட்டுள்ளார். இதற்காக உத்தரவை இன்று காலை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகரின் காவல் ஆணையராக பொறுப்பில் இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை காவல் பயிற்சித்துறை DGPயாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் அருண் IPS சென்னை மாநகரின் 110வது காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதே எனது முதல் பணி என அவர் குறிப்பிட்டார். மேலும் கூறிய போது சென்னை ஆணையர் அருண் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் பொறுப்பை உணர்ந்து அவர்களது தினசரி பணிகளை செய்தாலே குற்றங்கள் குறையும் என தெரிவித்துள்ளார். அண்மையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி செய்தியாளர்கள் கேட்கையில் நான் இப்பொழுதுதான் பொறுப்பேற்றுள்ளேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது என தெரிவித்துள்ளார். அடுத்து சென்னையில் சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும், இதுவே எனது முதல் பணி. அடுத்து ரவுடிகளை ஒடுக்க வேண்டும், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், அதனையும் சரி செய்ய வேண்டும். என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துள்ள தமிழக அரசுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் நல்ல பெயர் கிடைக்க செய்வேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் என்று இன்றைய முதல் செய்தியாளர் சந்திப்பில் சென்னை மாநகர ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு 22 வயது இளைஞர் ஒருவர் தெரிவு. பிரித்தானியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு 22 வயது இளைஞர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரித்தானிய தேர்தலில் தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வெற்றி பெற்ற சாம் கார்லின் பாராளுமன்றத்தின் பேபி என்று அழைக்கப்படுவார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். வடமேற்கு கேம்பிரிட்ஜ்ஷயர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் 39 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். 22 ஆண்டுகளாக MP-யாக இருந்த ஷைலேஷ் ராவை தோற்கடித்து இந்த இளைஞர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினின் பார்சிலோனாவில் சுற்றுப்பயணிகளுக்கு எதிராக போராட்டம். ஸ்பெயின் பார்சிலோனாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் இறங்கிய சுற்றுலா பயணிகள் மீது தண்ணீர் துப்பாக்கிகளை கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்தும் சுற்றுலா பயணிகளே உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள் என கோஷமிட்டும் போராட்டம் நடத்தினர். கடந்த வார இறுதியில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பார்சிலோனாவில் இருக்கும் பிரபல்யமான சுற்றுலா பகுதிகள் வழியாக அணிவகுத்து சென்றதை கண்டதாக BBC செய்தி தெரிவித்துள்ளது. பார்சிலோனா விற்பனைக்கு அல்ல, வீட்டிற்கு செல்லுங்கள் போன்ற சுற்றுலா எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் அவர்கள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூர் மக்கள் தண்ணீர் துப்பாக்கிகளை கொண்டு உணவருந்திக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது தண்ணீரை பீச்சி
அடிப்பதையும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறுவதையும் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பிபிசி வெளியிட்ட காணொளியில் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 2800 பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. பார்சிலோனாவில் குறிப்பாக நகரின் மையப்பகுதியில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளுக்கான குடியிருப்புகள் இருப்பதையும் இதனால் வீட்டு வாடகை விலை உயர்ந்துள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளதாக பிபிசி குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.